ஏற்கனவே அண்ணாமலை அவர்களுக்கு பல்வேறு தாக்கங்கள் ஏற்பட்டது. உங்களால் தான் அதிமுகவுடைய கூட்டணி உடைந்தது என்ற நிலை. அன்னைக்கு கூட அதிமுகவுக்கு மாற்று ஏற்பாடுகள் இல்லை. இன்று விஜய் ஒன்று களத்தில் வந்திருந்தாலும் அவருக்கு மாற்று ஏற்பாடு இருக்கிறது. இப்ப எப்படி நம்ம பிரச்சனையை கொண்டு வருவது என்ற நிலையில எல்லாம் அவர்களுடைய பேச்சு பின்புலம் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். எடப்பாடி அவர்கள் இவர் விஜய் அவர்களோடு வெற்றி கழகம் விஜயங்களோடு கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தையை முடித்து விட்டார். பாண்டிச்சேரி முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் கட்சியை சார்ந்தவரும் தமிழ்நாட்டிலே துணை முதல்வராக விஜய் கட்சியை சார்ந்தவரும் இருப்பார். அவர்கள் 60 சீட்டை கேட்கிறார்கள், நாங்கள் 40 சீட்டை தருகிறோம் என்ற அளவுக்கு உள்ளரங்கமாக ஒரு பேச்சுவார்த்தையை முடித்து விட்டதாக கூட ஒரு பேச்சு அடிபடுகிறது. எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட வாய்ப்பு இருக்கிறது. என்று சொன்னால் அதிமுக வாழ்வு இனி கூட்டணி நம்பிதான் வாழ்வு அமைய முடியும். தன்னிச்சையாக சந்திப்பதற்கான பெருந்தலைவர்கள் ஜெயலலிதா போன்றவர்களும் எம்ஜிஆர் போன்றவர்களும் அங்கே இல்லை. இடையிலே அந்த கட்சியினுடைய ஆட்சியை 4.5 வருஷம் காப்பாற்றி அழகாக வெற்றிகரமாக முடித்த எடப்பாடி அவர்கள் இருந்தாலும் அந்த அளவுக்கு மக்கள் சக்தி முகமா இல்லை. இடையிலே அவர் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டு தேவையில்லாத குற்றச்சாட்டு தவிர்த்திருக்க வேண்டும். விவசாயிகள் நடத்திய அந்த கூட்டத்தில் ஜெயலலிதா பேர் இல்லாமலும் எம்ஜிஆர் போட்டோ இல்லாமலும் நடந்தது மிகப்பெரிய வருத்தம் தான். அது ஏன் அப்படி செய்தார் புரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இத்தனை ஆண்டு காலம் ஆகியும் அவர்கள் தொடர்ச்சியாக பெரியார் போட்டாக்களையும் அண்ணா போட்டோவையும் கலைஞர் போட்டாவையும் இப்படி இன்னும் கூட்டணி கட்சியுடைய பெருந்தலைவர் காந்திமதி போன்ற போட்டோவையும் போட்டுதான் அவர்கள் கூட்டம் நடத்தக்கூடிய ஒரு பிரதான கட்சியாக இருந்தும் அப்படி நடத்தக்கூடிய சூழ்நிலையில இன்று வந்த ஒரு தலைவர், இடையிலே வந்த தலைவர் எப்படி இது போன்ற ஒரு கேப்பை கொடுத்தார்? இது போன்ற வருத்தங்கள் ரொம்ப மதிப்புமிக்க ஒரு தலைவராக கருதப்படக்கூடிய செங்கோட்டையன் போன்றவருக்கு வருத்தத்தை கொடுத்திருக்கு. செங்கோட்டையனுக்கு ஏற்கனவே பல வருத்தங்கள் இருக்குது. அது அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இது எடப்பாடி அவர்களுடைய கவனிப்பு இன்மையா அல்லது தன்னை முன்னிறுத்த வேண்டும் என்பதா பார்க்க வேண்டும்.